இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா வெள்ளி மாளிகையில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அப்படி பார்ட்டி வைக்கும்போது எல்லாருமே அந்த வெள்ளை மாளிகையில் நடக்கிற பார்ட்டிக்கு கலந்துக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும், அப்புறம் முக்கியமான கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாருமே கலந்துக்கும் போதும் அங்கே ஒரு கொலை சம்பவம் நடந்துடுது. ஆனால் அந்த கொலை சம்பவத்தை அந்த இருட்டில் யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் போயிடுது. அந்த கொலை சம்பவத்தை யார் பண்ணியிருப்பாங்கிறத அதை தேடுறது தான், இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. அந்த கேஸை விசாரிக்கிறாங்க, யார் கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்களே எதிர்பார்க்காத நிறைய திருப்பு முனையெல்லாம் நடக்குது. அந்த வெள்ளை மாளிகைக்குள்ளேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கதை ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. அடுத்தடுத்ததில் இவங்க தான் கொண்டாங்களா அப்படின்ட்டு த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க. இது படம்னு கேட்டிங்கன்னா இது படம் கிடையாது, இது சீரிஸ் ஆட்டம் தான். இதில் ட்ரெயினில் கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் பார்த்துருக்கீங்க. நம்ம பீஸ்ட் படத்தில் எப்படி ஷாப்பிங் மாலுக்குள்ளேயே வச்சு படத்தை முடிப்பாங்களோ அந்த மாதிரி இதில் இந்த ஒயிட் ஹவுஸ்க்குள்ளேயே வச்சு படத்தை முடிக்கிறாங்க இந்த சீரீஸை. இந்த ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா இவராக கொண்டிருப்பார்னு ஃபுல்லாக டவுட்டாகவே போயிட்டுருக்கு. ஆனால் கடைசியில் யார் கொண்டாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது லீடிங்க்கு. அதுக்கப்புறமா உண்மையை கண்டறிஞ்சு எப்படி இந்த கேஸை முடிக்கிறாங்க தான் கதையாகவே இருக்குது.